ரோகிணி நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோகிணி அண்ட் சிட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்து ஒரு பிளான் போடுறாங்க. எதற்காக அப்படின்னா, சிட்டி வந்து முத்துக்கிட்ட அடி வாங்கிட்டான். அதற்கு எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆல்ரெடி இந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் இப்போ சத்யாவும் முத்து கூட சேர்ந்து தன்னை வஞ்சிட்டான், தன்கிட்ட இதுக்கப்புறம் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்றதுனால 2 பேர்த்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் சிட்டி. இங்கே ரோகிணி என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தினேஷால பிரச்சனை. இவங்க பண்ண தப்பு, இவங்க பண்ண போய் இவங்களை வந்து பாம்பு மாதிரி இவங்களை பின்தொடர்ந்து வருது. அதனால அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சிட்டியால் தான் உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சிட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 2 யோக்கியர்களும் இந்த 2 நல்லவர்களும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தினேஷை என் பக்கமே வரவிடக்கூடாது, அவன் மறுபடியும் வந்து என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்ல, அதற்கு அப்படியா, ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். முதல்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன், இனிமேல் தினேஷ் உங்கள் பக்கமே தலை வச்சு படுக்காம நான் பார்த்துக்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. இவன் என்னடா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான், ஆல்ரெடி தினேஷே நம்மக்கிட்ட வந்து நிறையா பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான், இதில் இவன் புதுசாக என்ன உதவி எதிர்பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் மாமியார் அதாவது முத்து உங்கள் குழந்தை தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் முத்து என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. உங்களோட மாமியார் விஜயா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பணம் கொஞ்ச நாளைக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி திருட்டு போச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரோகிணி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் திருட்டு போச்சு, அந்த திருடுனது வேறு யாரும் கிடையாது சத்யா தான் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணிக்கு அங்கே அதிர்ச்சி. என்னது சத்யாவா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியலை. என்னடா அது, நான் ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்தால் இங்கே நடக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்குது, நமக்கு வந்து எதுவும் பிரச்சனை வந்துடாதா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சரி, அப்போ முத்து அதனால தான் சத்யா மேலே கோவமாக இருக்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அதனால தான் கோவமாக இருக்கான், அது போக அவனோட கையை உடைச்சதும் முத்து தான் அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தான் புரியுது எதற்காக இந்த பிரச்சனை நடந்தது, எதற்காக முத்து சத்யாவோட கையை உடைச்சான். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. முத்துக்கிட்ட எதற்காக உடச்சுன்னு கேட்கும்போது அவர் சொல்லவே இல்லை, அது வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை வந்து தடுத்துக்கிட்டே வந்தார். ஆனால் இப்போ அந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ ரோஹிணி கிட்ட வந்து அவன் எல்லா விஷயத்தையும் சுட்டி சொல்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி, ஓஹோ அப்படியா விஷயம் அப்படின்றத அவங்களுக்கு இப்போ தான் எல்லாமே தெளிவாக தெரியுது. ரைட், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது நான் எப்படி உண்மை நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முதல்ல அதற்கு சிட்டி இருந்துக்கிட்டு அதற்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா முத்துக்கிட்ட தான் இருக்குது, அதை நீங்கள் எப்படியாவது எடுத்து அதை ரிலீஸ் பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல, அப்போ ரோஹிணி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகேப்பா, நான் ரிலீஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, இதனால என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருங்க, நீங்கள் தினேஷை வந்து உங்கள் பக்கமே வரவிடாமல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, ஓகேன்னு நான் சொல்லிட்டேன், ஏன் உங்களை எதற்காக பிளாக்மெயில் பண்ணுறான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் எதுவும் கேட்டேனா, கேட்கல. அதே மாதிரி நான் சொன்ன வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை நான் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு அற்புதமான டீலை சொல்லும்போது ரோஹிணிக்கு வந்து ஆஹா இது நல்ல டீலாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இப்போ வேறு ஆப்ஷன் கிடையாது, பணமே இல்லாமல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கான் தினேஷ். அந்த பிரச்சனை இல்லாமல் பணமே இல்லாமல் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா ரோஹிணி அதற்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே தான் சொல்லுவாங்க. ஸோ அதே விஷயத்தில் தான் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா ரவி அண்ட் சுருதி அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது மீனா நிற்கிறாங்க. மீனா தலையில் காயம் இருக்குது. இதை பார்த்த உடனே சுருதி ஓடி போய், மீனா என்னாச்சு உங்களுக்கு, எப்படி தலையில் அடிபட்டுச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் மீனா கிட்ட இருந்து பதிலே வரல. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட என்ன போய் சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. இவங்க கிட்ட இதை சொல்லவா இல்லை அப்படின்னா உண்மையை சொல்லவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது முத்து வர்றாரு. முத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒன்றும் கிடையாது, கண்ணை கீழே பார்த்து நடக்கணும், மேலே பார்த்துக்கிட்டே நடந்தா இப்படி தான் வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன புரியுது அப்படின்னா, மீனா வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க, தலையில் அடிபட்டுருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்போ சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மீனா நீங்கள் பார்த்து போகக்கூடாதா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்க கூடாதா, தலையில் அடிபட்டால் சாதாரண விஷயம் கிடையாது, எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஸ்கேன் இருக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா எங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மீனா இப்படி பண்ணுறீங்க, ஏன் மீனா நீங்கள் தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்குறீங்க, இதில் இது வேற உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது எப்படி நீங்கள் வாழைப்பழ தோல் வலிக்கு கீழே விழுந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான்
அண்ணாமலை அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாரு. அப்போ இவங்க பேசுகிற எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாழைப்பழ தோல்விக்கு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு புது கதையை சொல்கிறார். அப்படின்றதுனால அண்ணாமலை வந்து பார்க்குறாரு, டேய் நீ முதல்ல என்கிட்ட என்ன சொன்ன, மீனா எப்படி கீழே விழுந்தா அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அப்பா அது வந்துப்பா நான் என்ன சொல்கிறதுனா அப்படி வந்து அப்படியே வளர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் இருந்தோம் அப்படின்னா மாட்டிக்கிறோம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுது. அப்போ மீனா தான் டக்குன்னு ஊடால வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை மாமா நான் வண்டியில் போய்கிட்டு இருந்தேன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு பயந்து போய் என்னோட வண்டியை கீழே நிப்பாட்டிட்டு நான் கரெக்டாக கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழ தோல் இருக்குது, அதில் நான் கால் வச்சு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ அண்ணாமலைக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகம் மீனா சொல்கிறதுனால அது வந்து அவாய்ட் ஆகி போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி அவங்க எதையுமே ஆராய்ச்சி பண்ணலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியலை. சரிப்பா நீ பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஒழுங்காக சாப்பிடு, டயத்துக்கு மாத்திரை போடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வெளியே போகிறாரு. அந்நேரம் விஜயா வந்திருப்பாங்க போல இருக்குது. விஜயா வர்றா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ உடனே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. யார், நம்ம மீனாவும் சுருதியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா, வேலை செய்யாமல் இந்த வீட்டில் உட்காந்துருக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் போட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வழக்கம் போல் சண்டை போடுவாங்களே ஃபன்னா, அதே மாதிரி சண்டை போட அதே நேரம் விஜயா வந்து ஆமாம்மா அதுதான் உண்மை, நீ சொல்கிறது தான் சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணுக்குமே பண்ணுறாங்க, இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவுக்கு எதிராக பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வந்து அப்படியே கொட்டி தீர்ப்பாங்க. இவ நடிக்கிறா, இவ பொய் சொல்கிறா, இவ வந்து வேலையே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லா வேலையும் சொல்லிட்டும் ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா மீனா தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் தலையில் அடிபட்டாலும் இப்போ வரைக்கும் மீனா அந்த வீட்டில் எல்லா வேலையும் அவங்க தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே விஜயா சொல்கிற விஷயங்கள் ரொம்பவே ஏற்புடையது இல்லாமல் இருக்குது. அதனால் ரோஹிணியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே நேரத்துக்கு வர அப்போ ரோஹிணி வந்து அவங்க அத்தைகிட்ட வந்து விபூதியை கொடுக்குறாங்க. இந்தாங்கத்தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி விபூதியை கொடுக்க சூப்பர்மா அப்படின்னு சொல்லி வாங்கி பூசிக்கிறாங்க. அப்போது என்னம்மா எப்படி போனேன் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் எல்லாருக்குமே குறிக்கிட்டேன் ஆண்டி, உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குதா, ஸோ அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. அதற்கு விஜயா இருந்துக்கிட்டு ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான், ரெண்டு பேர் தீபன் ரதி இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட கிளாஸில் சேர்ந்தாங்க. அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தே அதிகமாகிடுச்சு, அடுத்தடுத்த ஆட்கள் வந்து நிறையா சேர ஆரம்பிச்சிட்டாங்க, என்னோட கிளாஸ் இப்போ சூப்பராக போய்கிட்டு இருக்குது, நீ சொன்னது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி மீனாவை பார்த்து சொல்கிறாங்க, மீனா உங்களோட தலையில் அடிபட்டிருக்கிறத பார்த்தோன்னே தான் உங்களுக்கும் நான் குறிக்கேட்டேன், அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது, உங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல ரோஹிணி மேலே ஒரு சந்தேகம் வருது, இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வரைக்கும் எதையுமே யோசிக்காத முத்து இவங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் ரோஹிணி இப்படி சொன்னதுக்கப்புறம் ரோஹிணி மேலே ரொம்ப கோபம் வருது. ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருக்கிற மாதிரி அவர் டீல் பண்ணாலும் ஆனால் இவங்க சொன்ன விஷயங்கள் அவருக்கு வந்து எதிராக அவரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அவர் கோபத்தில் தான் இருக்கார், அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கார். அப்போ ரோஹிணி சொல்கிற விஷயங்களை மீனா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன ரோஹிணி இப்படி இருக்கிறீங்க, இந்த காலத்துலேயும் யாரோ ஒருத்தர் எப்படியோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் இங்கே வந்து சொல்கிறீங்க, ஏன் அவருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்காதா, அவர் எதற்காக, அவருக்கு நல்ல நேரம் இருந்தால் நான் வேறு லெவலுக்கு போயிருந்துருக்கலாமே, எதற்காக கோயில் வாசலில் உட்காந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கணும், அவரோட நேரத்தையே அவரால் ஜட்ஜ் பண்ண முடியலை அப்படின்றப்ப அடுத்தவங்க நேரத்தை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சுருதி ஒரு சரியான கேள்வி கேட்குறாங்க. முத்து அதை விட ஒரு படி மேலே போய், என்ன மேடம் அது எப்படி இவங்க முகத்தையே பார்க்காம பேரை வச்சு மட்டும் இப்படி சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தலையில் அடிப்பட்டால் கெட்டதுன்னு தான் சொல்லுவாங்க முத்து, எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, மீனா அதை விட அதிகமாக யோசிக்கிறாங்க, ஒருவேளை ரோகிணி சொன்ன மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க கற்பனையில் மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம், அதாவது நம்ம மீனாவுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் போதும் விஜயாவுக்கு அப்படியே கொண்டாட்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நம்ம விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆகா குழுகுலுன்னு இருக்குதப்பா அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம முத்து அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. மீனா நீ இந்த பார்லரமாக சொல்கிற விஷயத்தெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அதுக்கு வேறு வேலையே கிடையாது, அது என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான், அவங்க என்ன கடவுளா, அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் என்ன நடந்துடவா போகுது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. மீனா ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட பகுதி பார்த்திங்கன்னா இப்படி போச்சு.
அப்படியே கட் பண்ணால் நம்ம சுருதியையும் ரவியையும் காட்டுறாங்க. 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்களே, எதுவும் பிரச்சனை நடக்க போதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை நேத்து, அதாவது புது பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால ஒரு பிரச்சனை வருது ரவிக்கு. அவங்க வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் போட்டோடனே நம்ம சுருதி திட்டுறாங்க, டேய் இத்தனை மணிக்கு யாரா ஃபோன் பண்ணுறா, ஒழுங்கு மரியாதை வெளியே போய் பேசு, என்னோட தூக்கத்தை நீ கெடுத்துறாத அப்படின்ற மாதிரி சொல்ல ரவியும் ஃபோன் எடுத்துகிட்டு போய் வெளியே போய் பேசுகிறாரு. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 2 பேரும் புதுசாக ஒரு டிஷ்ஷை வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷை பற்றி ஒரு பெரிய சித்தாந்தத்தை வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணலாம் மேடம், இப்படி பண்ணலாம், அதில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்ஷை பற்றி எப்படி பேசுவாங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்படி பண்ணலாமா, அது வந்து அப்படி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், இப்படி பண்ணால் என்ன ஆகும், அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப்பாகவே பேசிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரை மணி நேரம் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்தார் இல்லையா, முத்து அதே இடத்துல இருக்காரு. டேய் இப்போ தான் மீனா தூங்கியிருக்கா, ஒழுங்கு மரியாதை அங்கிட்டு போயிரு, இங்கனக்குள்ளே உன் வேலையை காட்டாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் கொடுமை பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லலாம். நடுராத்திரி வந்துக்கிட்டு நீ எனக்கு தண்ணீர் பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. சரி ஃபோனை வச்சுட்டு போய் பிடிச்சி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நீ போய் பிடிச்சிக்க வேண்டியதானடா அப்படின்ற மாதிரி ரவி கேட்க, மனோஜ் இருந்துக்கிட்டு சரி கொடு ஃபோனை நான் பேசுகிறேன், நீ போய் என்ன பண்ணு தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வேலை வாங்கணும், எல்லாரையும் வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவரால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சில்லியாக, ஒரு சின்ன பிள்ளை கூட அப்படி பண்ணாதுங்க, அந்த அளவுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் பண்ணதிலே ஒஸ்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி கிளம்பி வந்துடுறாங்க. டேய் மணி எத்தனை ஆகுதுன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் உங்கள் மேமுக்கு நேரங்காலெலாம் தெரியாதா, இந்த டைமில் தான் வந்து நீங்கள் டியூட்டி பற்றி பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி வந்து பேசுகிறாங்க. அப்போ இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. 2 பேரும் குட் நைட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விடியுது, மீனா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து போய் பார்க்குறாரு. என்ன மீனா நீ எதற்காக சமைச்சிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா, வேறு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க தயவு செஞ்சு கத்தாதீங்க, எதற்காக கத்துறீங்க, நான் வந்து சமைக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன், நீங்கள் எதற்காக சமைக்கிறீங்க, உங்களுக்கு தேவையே இல்லாத வேலை, எனக்கு நிறையா வேலை இருக்குதுங்க, நான் இதுக்கப்புறம் போய் பூ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மீனா எதற்காக, உனக்கு தான் தலையில் அடிபட்டுருக்குல்ல, நீ எதுக்கு வந்து பூ எடுத்துகிட்டு கெட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம முத்து. இல்லைங்க நான் ஆல்ரெடி கெட்டிட்டேன், இப்போ போய் டெலிவரி மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்ல, இல்லை மீனா இன்னைக்கு நீ போகக்கூடாது, தலையில் அடிபட்டிருக்கு, நீ ஒழுங்கு மரியாதையாக ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாங்க. மீனா அதை கேட்குற மாதிரி இல்லைங்க இது வந்து சரிப்பட்டு வராது, நான் இன்னைக்கு டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், கூட 20 முழம் வேற கேட்டிருக்கிறாங்க, நான் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் மீனா, பட் இது சரிப்பட்டு வராது, நீ நாளைக்கு போய் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க இன்னைக்கு பூ கேட்டால் எப்படிங்க நாளைக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும், இன்னைக்கு தேவை அப்படின்னா இன்னைக்கு தானங்க கொடுக்கணும், என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்குறாங்க. அதற்கு முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை மீனா இது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்குள்ளே இப்படி வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கும்போதே நம்ம சுருதி வர்றாங்க. சுருதி வந்து பேசுகிறாங்க, என்ன மீனா என்னாச்சு, நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க, வேறு யாரும் இல்லையா சமைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சுருதி கேட்க, இல்லை சுருதி எனக்கு வந்து உடம்பு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே சமைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து அந்த டாபிக் எடுக்கிறாரு. இல்லை மீனா இன்றைக்கி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் எடுக்கும்போது சுருதி கேட்குறாங்க, எங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்திருக்குது, அதற்காக நான் போய் பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், அவர் வந்து வேண்டாம் இன்றைக்கி போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. அதற்கு சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் அவர் சொல்கிறது நியாயம் இருக்குதுல்ல, அப்படி சொல்லு பலகுரல், நீ சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி நம்ம முத்து இடையில கமெண்ட் பண்ணுறாரு. ஆமாங்க அவர் சொல்கிறது சரிதான், நியாயம் இருக்குது, உங்களுக்கு தலையில் அடிபட்டு இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நானே வந்து சண்டை போடுவேன், பட் உங்களுக்கு தலையில் அடிபட்டுருக்கு இல்லையா, நீங்கள் எதற்காக போகணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறீங்க, நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க மீனா, இன்றைக்கி பேசாமல் ரெஸ்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல, அதே மாதிரி முத்தும் அதே விஷயத்த சொல்ல, ஆனால் அவங்க வந்து கேட்குற மாதிரியே இல்லைப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக போவேன், பூ கொடுத்தே தான் ஆவேன், கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள், அதே விஷயத்த சொல்ல, அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நம்ம வேணால் ஒரு டீல் போட்டுக்கலாமா, நான் டிரைவர் வேலை பார்க்குறேன், ஓகே உனக்கு வந்து இன்றைக்கி வண்டிக்கு நான் டிரைவராக இருக்கிறேன், உனக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடு, காருக்கு கொடுக்குற வாடகை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீ வண்டிக்கு எவ்வளோ கொடுப்பியோ அந்த வேலையை மட்டும், அதற்கான கூலியை மட்டும் எனக்கு கூட, அது எனக்கு போதும்,
ஏன்னா நானும் வேலை பார்த்த மாதிரி இருக்கும், உன்னோட வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உன் கூட உனக்கு டிரைவராக நான் வரப்போகிறேன். நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா டிரைவருக்கான கூலி எவ்வளவோ அதை நீ எனக்கு தரப்போகிற. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம சுருதி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. வா, ஒரு நல்ல ஜோடி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். அன்றைக்கி உங்களுக்கு அவார்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் தப்பே கிடையாது, நீங்கள் தான் பெஸ்ட் கப்பல் அப்படின்ற மாதிரி நம்ம சுருதியும் அதே விஷயத்த சொல்கிறாங்க. பாருங்க மீனா, உங்களுக்காக எவ்வளோ தூரம் யோசிக்கிறாரு. நீங்கள் அவரோட சம்பளம் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஆனால் உங்களோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. 2 பேரும் இப்படியே ஒற்றுமையாக எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுருதி அவங்க 2 பேர்த்த வாழ்த்துறாங்க. முத்து மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இது ஓகேன்னு தான் தோணுது மீனாவுக்கு, அதனால காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க. ஓகே நாங்கள் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பூ கொடுக்கறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. அப்போ போகிற வழியில் ஏதாவது ஒரு டீயை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஒரு டீ சாப்பிடும்போது தான் சிட்டி அந்த வழியாக போகிறான். அப்போது சிட்டி பார்க்குறான், ஏண்டா டேய், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிற சிட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா, டேய் இவங்களை நம்ம சும்மாவே கூடாது, இன்றைக்கி நம்ம அடிக்கிற அடியில் குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்காவது எந்திரிச்சு 2 பேரால் நடக்கவே முடியக்கூடாது, அந்த அளவுக்கு இவங்க 2 பேர்த்த நம்ம அடிக்கணும். அப்படி அடி கண்டிப்பாக கிடைக்கணும் இவங்களுக்கு. ஏன்னா என் மேலே வந்துட்டேன், என் மேலே கை வச்சிட்டான், என் ஆஃபீஸ்க்கு என்னையே அடிச்சுட்டு அவன் எவ்வளோ திமிரா சுற்றிக்கிட்டு இருப்பான், அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம சிட்டியோட கையால் அண்ணா விடுங்கண்ணே, நம்ம கார் எடுக்கணும், அவனை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா 2 பேர்த்த ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ ரைட் நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றாங்க, இது சிட்டியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவர் பார்த்துட்டாரு. இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கார் வருது, இவங்க எங்கெல்லாம் விளையிறாங்களோ அங்கெல்லாம் கார் விளையுது, இவங்க எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் கார் நிற்குது. இதை நம்ம முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடக்கும்போது அவர் டிரைவர் பின்னாடி கண்டிப்பாக பார்த்து ஓட்டுற ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் அதை அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடுற ஒரு மனுஷன்ட்ட போய் இப்படி வரண்டா விதமாக ஏதாவது பண்ணலாமா, பண்ணால் என்ன ஆகும், கண்டிப்பாக அவன் மாட்டிக்கிடுவான். அதே மாதிரி தான் நம்ம முத்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடியே வரான். 2-3 ட்ராக் வளையும் போது நம்ம முத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாரு. ஒருவேளை தப்பாக இருக்குமோ, வேறு யாராவது நம்ம ஃபாலோலாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, மாற்றி கீத்தி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரும் நினைக்கிறாரு. ஆனால் தொடர்ந்து சிட்டி தன்னை ஃபாலோ பண்ணி வரும்போதே காருக்குள்ளே உட்காந்துருக்கிறது யாரும் தெரியல, ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணியே வர்றான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ வில்லங்கம் தான் அப்படின்னு நினைக்கிற முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்தில் இவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல நிற்கிறாரு. அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதே இடத்துல நிற்கிறான். அதுக்கப்புறம் இவர் பைக் எடுக்கிறாரு, அவன் கார் எடுக்கிறான். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஓகே ரைட் இவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான், அவன் யார் அப்படின்லாம் தெரியல, பட் எதற்காக நம்மளை ஃபாலோ பண்ணுறான், கண்டிப்பாக நம்மளை இடிச்சு தள்ளணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போக பின்னாடி அவன் கார் வர முத்து கரெக்டாக நேக்காக போய்கிட்டு இருக்காரு. அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் வந்து போகுது. அப்போ முத்தும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போய்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சின்ன டேனிங் தான், அந்த டேனிங்கில் கொஞ்சம் ஸ்லிப்பான கார் இடிச்சிடும். ஆனால் அந்த டேனிங்கில் கரெக்டாக விட்டு தூக்க கார் சரட்டுன்னு வேகமாக போயிடுது. இந்த முறை முத்து மீனா அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. சிட்டிக்கு ஒரு சரியான ஆப்போசிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சிட்டியோட கனவுல மண்ணள்ளி போட்டாங்க. சிட்டி கண்டிப்பாக இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான், இவங்க நம்ம கிட்டே இருந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம முத்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக முத்து இப்படி தப்பிச்சிருவாருன்னு தெரியும் நமக்கு, ஆனால் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ நேக்காக கரெக்டான இடத்துல வளைவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கல. அவ்வளோ அழகாக கரெக்டாக வளைய சிட்டி ஷாக் ஆகிட்டான். ரைட்டு நம்மளால் இந்த முறை அவன் தப்பிச்சிட்டான், ஆனால் அடுத்த முறை நம்மளை சும்மா விடக்கூடாது அவனை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி எஸ்கேப் ஆகிட்டான். முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டு இதுக்கப்புறம் மீனாவுக்கு கொஞ்சம் ஆபத்து வெளியே இருக்குது, அதனால மீனாவை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதாங்க இதுக்கப்புறம் எபிசோடில் நடக்க போகிறது. அண்ட் இன்னைக்கு எபிசோட் நடந்தது அப்படின்றது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.